கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்போது நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இங்கே வாசித்த இந்த வேத வார்த்தைகள் விதமாய் சொல்லுகிறது. எபிரேய நிருபக்காரர் அழகாக இங்கே பரிசுத்தவான்களை குறித்து, முற்பிதாக்களை குறித்து சொல்லுகிறார். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவர்கள் அதை நினைக்கவில்லை. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் நினைத்தார்கள், விரும்பினார்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே விட்டு வந்தவைகளுக்கு பின்வாங்காதவர்கள், அவர்களை குறித்து தான் இங்கே எபிரேய நிருபக்காரர் பேசுகிறார். விட்டு வந்தவைகளுக்கு பின்வாங்காதவர்கள் அப்படின்னா விட்டு வந்தவைகளை திரும்பவுமாக தேடி செல்லாதவர்கள். அப்படிப்பட்ட சில நபர்களை நாம் இன்றைக்கு தியானித்து அவர்கள் வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கிற நல் சத்தியங்களை நாம் தியானித்தறிந்து ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால். அப்போ அந்த விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்தவைகளை ஒருவர் தேடி போக வேண்டுமானால் அவைகளின் நினைவு இருந்தாதான் அங்கே போக முடியும். இவர்களுக்கு அந்த நினைவே இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அவர்கள் பரம தேசத்தை, அதை விட விட்டு வந்ததை விட அவர்கள் தேடி செல்லுகிற, அவர்கள் விரும்பி செல்லுகிற அந்த பரமதேசத்தின் மேல் கவனமுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வசனத்தின் அடிப்படையில் சில நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது நம்ம வரலாறு பிரகாரமாக, அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக வரிசையாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அது வெளிப்படுத்துகிற சத்தியம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சரித்திரத்தின்படி பார்க்கும்போது முதலாவது ஆபிரகாமை உங்களுக்கு முன்வைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகம புஸ்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், நல்ல கவனிங்க, எதையெல்லாம் விடணுமா? தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே சொல்றாரு, இதையெல்லாம் விட்டுட்டு வா. எதை விடணுமா? தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, விட்டு வா.
நம்ம வாசிக்க முடியும். அதுக்கு பிறகு ஒரு நாளும் அவர் விட்டு வந்த அந்த மெசபத்தோமியா என்கிற தேசத்திற்கு அவர் திரும்பி போகவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இங்கே அதைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கூப்பிடுறார், நீ உன் தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் இதெல்லாம் எதற்காக விட்டு வர சொன்னார்னா, எனக்குன்னு ஒன்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு பரம தேசத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. இப்போ அந்த தேசம், இனம், குடும்பம், வீடு இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நாம அப்படியே நம்முடைய அந்த இருந்து நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், நமக்குன்னு ஒரு தலைமுறை, நமக்குன்னு ஒரு அப்பா, நமக்குன்னு ஒரு ஊர், நமக்குன்னு ஒரு இனம், அதை விட்டு வருவது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்தில் வாழ்கிறார்கள். அந்த தேசத்துக்குள்ளேயே இப்போ நம்ம இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் அதில் என்னவோ இருக்கிறது, மாநிலங்கள் இருக்கிறது. இப்போ இந்த தேசம் என்று சொல்லும்போது நல்ல கவனிங்க, இந்த தேசம் என்று சொல்லும்போது இப்போ இந்தியா மாதிரியே உலகத்தில் பல தேசங்கள் இருந்தாலும் இந்தியா மாதிரியே எல்லா நாடுகளும் இருக்காது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு எல்லாமே இருக்கும். அப்படிதானே? அதே போல இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலும் இப்படிப்பட்டதான இந்த மாநிலங்கள், இன்னும் அந்த மாநிலங்களுக்குள்ளாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த மாநிலத்தின் சூழ்நிலைகள் வேறு, உணவு பழக்க வழக்கம் வேறு, மொழி வேறு, இப்படி எல்லாமே வேறுபட்டிருக்கும். எல்லாம் ஒன்று போல இருக்குன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் விட்டு வா என்று சொல்லப்படுகிறதை பார்க்க. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஒரு கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், ஐரோப்பிய கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம். அப்போ இதெல்லாம் அந்த தேசத்தை விட்டு வருவது என்பது இந்த கலாச்சாரங்களை, தேசத்தின் கலாச்சாரங்கள், கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் விட்டு வரணும். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எதற்காக விட்டு வர அழைக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்காக ஒரு பரமதேசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளாம் அப்படிதான் விட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன், வந்திருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. திரும்ப அங்கே போகக்கூடாது. நான் விட்டு வந்த தேசத்திற்கு நான் போகக்கூடாது. நான் விட்டு வந்த இனத்திற்கு நான் போகக்கூடாது. நான் விட்டு வந்த என் தகப்பன் வீடுனா, அதுக்காக உங்கள் அப்பா வீட்டை விட்டு வந்திருந்தீங்கன்னா திரும்ப எதுக்குமே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதனுடைய உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கலாச்சாரத்திலிருந்து எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு குலதெய்வம் இருக்குது, ஒரு குலம் இருக்குது, ஒரு கோத்திரம் இருக்கிறது. பாருங்க, அதை விட்டு நான் வந்துட்டேன். அந்த அவங்களோடு நம்ம அவங்களுடைய துன்பம், துக்கம், சந்தோஷத்தில் நிற்கிறது வேற. ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தில் நிற்பது வேற. அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த விட்டு வந்த கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறதான அந்த வேறுபாட்டின் அனுபவத்தில் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். அன்று ஆராதித்த முறை வேற, இன்று ஆராதிக்கிற முறை வேற. அன்று ஆராதித்த தெய்வமே வேற, இன்று ஆராதிக்கிற தெய்வம் வேற. அல்லேலூயா. இப்படி கலாச்சாரம் வேற. எங்க இனம் இப்படித்தான் இருக்கும், அதை விட்டு வா. எங்க அப்பா வீடு இப்படித்தான் இருக்கும், அதை விட்டு வா.
பாருங்க, அதை விட்டு வந்தாச்சு, வேறுபட்டாச்சு, திரும்ப அங்க போகக்கூடாது. காரணம் என்னன்னா, அது அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதை பற்றிய நினைவே வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த நினைவு வந்தாதான் அங்க போக தோணும். அப்ப என்ன நினைவுல நாம இருக்கணும்னா, நான் இனி அந்த கலாச்சாரத்துக்குள்ளவன் இல்லை, அந்த கல்ச்சருக்குள்ளவன் இல்லை, நான் இனி எந்த கலாச்சாரத்துக்குள்ளவன்? பரலோக கலாச்சாரத்துக்குள்ளவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு பைபிள் எல்லாம் அப்படியே திருப்பி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் குற்றமாய் சொல்லலை, என்னதான் இருந்தாலும் இந்த கலாச்சாரத்தோடு இணைந்து இருக்கணும். இல்லை, எங்கள் ஊர் வழக்கம் இதுதான், எங்கள் நாட்டு வழக்கம் இதுதான். எந்த நாட்டு வழக்கமாக இருந்தாலும் வேதத்திற்கென்று ஒரு வழக்கம் இருக்கிறது, அதைத்தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதுதான் பரலோக கலாச்சாரம். அல்லேலூயா. அதனால நாங்கள் இந்த நாட்டில் இருக்கோம், நாங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், அதை விட்டு தான் இருக்கணும். அதை நினைச்சாதான் அங்கே போக தோணும். அதை விட்டு வந்தவர்களாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம அந்த விட்டு வந்த காரியங்களை நினைக்கவே கூடாது, அங்கே பின்வாங்கவே கூடாது. ஆரம்ப நாட்களில் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சில விஷயங்களில் அந்த ஆதி அனுபவங்களில் உள்ளதான அந்த வேறுபாடுகளில் இன்னைக்கு சிலரெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இல்லை, விட்டு வந்தவைகள் விட்டு வந்தவைகளே. ஆமென். ரெலேலியா சொல்லலாம். ஹல்லேலூயா. விட்டு வந்தவைகள் விட்டு வந்தவைகளே, அந்த கலாச்சாரங்கள் விட்டு வந்தவைகளே, அந்த இனத்தின் அனுபவங்கள், அந்த தகப்பன் வீட்டின் அனுபவங்கள் விட்டு வந்தவைகளே, வேறுபடுத்தப்பட்டவைகளே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அநேக கலாச்சாரம்னு சொல்லும்போது அநேக காரியம் இருக்கு. உடையில கலாச்சாரம் இருக்கு, சாப்பிடுவதில் கலாச்சாரம் இருக்கிறது, இன்னும் பல காரியங்களில் இருக்குது. நம்ம பேசுகிறதுல கலாச்சாரம் இருக்குது. எல்லாமே நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் அதனால் இப்படி தான் பேசுவோம். இல்லை, விட்டு வந்தது அது. நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் அதனால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். இல்லை, விட்டு வந்தது அது. நாங்கள் இப்படி 10 பேருக்கு முன்னாடி எப்படி நாங்கள் மாத்திரம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்கணும், அதுதான் விட்டு வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பின்னாடி போகக்கூடாது, விட்டு வந்ததுக்கு பின்னாடி போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்விற்கு வந்து விட்டோம். நம்முடைய வெளித்தோற்றத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வேறுபிரிக்கப்பட்ட வாழ்வு நம்முடைய உள்ள அளவிலும் வேறுபிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். அதனால இங்கே சொல்லியிருக்கு, அவைகளை நினைத்தார்களானால். அது அங்கே உள்ளத்தில் அப்படி ஒரு நினைப்பு வந்தாச்சுனாலே அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆமாவா இல்லையா? விட்டு வந்ததை குறித்ததான வெளியிலெல்லாம் விட்டு வந்த மாதிரி தான் தோணும் பார்க்குறக்கு. ஆனால் உள்ள பிரச்சனை என்ன இருக்கு? இன்னும் நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அங்கே இருந்திருந்தா, அங்கே போயிருந்தா, அங்கேயே இருந்திருந்தா நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கலாம்? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது பூ வச்சுட்டு போயிருக்கலாம், அப்படிதானே? இப்போ இங்கே வந்ததுனால உள்ள என்ன இருக்கு? இப்போ இந்த நினப்பு இருக்குது. நினப்பு, அந்த நினப்பு தான் என்ன செய்யுதுன்னா பொழப்ப கெடுக்குது. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அதனால் இந்த விட்டு வந்தவைகளை குறித்து ஒரு உதாரணமாக சொன்னேன். அப்படி நிறைய விஷயங்களே இருக்குது. விட்டு வந்தவைகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? நினைவு இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா அது வேதாகமத்தில் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு, அதை பிடிச்சி தான் வந்திருக்கேன் நான், இனி அதில் இருப்பேன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு நபரை குறித்து, அந்த ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக வருகிற ஒரு நபர் மோசே. அவரை குறித்து
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷார்ட்டா அவருடைய வாழ்க்கை யாத்திராகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் நல்ல சுருக்கமான ஒரு பதில், அந்த ஒரு விளக்கம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை, நல்ல கவனிங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசே சில காரியங்களை விட்டு வர்றார். அவரு ஒன்னாவது எகிப்தின் பாவ சந்தோஷத்தை விட்டு வருகிறார். இரண்டாவது எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டு வருகிறார். அவரு இருந்திருந்தா சொல்றாங்க பாருங்க, அவர் இஸ்ரவேலர், யூத குலத்தில் பிறந்தவர். இந்த இஸ்ரவேலர் கவனிங்க, சூழ்நிலை நிமித்தமாக அந்த பார்வோன் ராஜா எல்லா ஆண் மக்களையும் கொண்டு போட சொன்னபோது இவங்க என்ன செய்தாங்கன்னா, நைல் நதியில் இவரை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு விட்டுட்டாங்க. பார்வோனின் குமாரத்தி அதை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாங்க. ஆலியார் சிறவேலர் வளர்றது எங்க? எகிப்தின் பார்வோனின் குமாரத்தியின் வீட்டிலே. அப்படின்னா ராஜாவோட வீட்டில். எங்க அது? அரண்மனை. அல்லேலூயா. சாதாரண வீட்டில் இருந்து வாழ்றதுக்கு வழி இல்லாமல் தப்புன ஆள் இப்போ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது? அரண்மனை வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவருக்கு என்ன இல்லையா? அதில் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. சொல்கிறாங்க, அவர் அங்கேயே இருந்திருந்தா அந்த எகிப்திற்கு அவர் ராஜாவாக கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அடுத்த பார்வோனாக கூட அவருக்கு என்ன வந்திருக்கும்? வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ பாருங்க, ஒரு எகிப்து சாம்ராஜ்யத்தையே ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்ய பொறுப்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த சந்தோஷம் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் உள்ள பொக்கிஷம். ஆமென். அல்லேலூயா. எகிப்தில் உள்ள பொக்கிஷம், பார்வோனின் அரண்மனையில் உள்ள சந்தோஷம், இதெல்லாம் விட்டார். இதெல்லாம் விட்டு அவர் செலக்ட் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, விட்டு வந்தவைகளை அவர் திரும்ப தேடி பின்வாங்காத வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன்னா அதை அவருக்கு நினைக்க நேரம் இல்லை, அதில் அவருக்கு விருப்பமே இல்லை. இந்த பாவ சந்தோஷத்தில், பார்வோன் அரண்மனையின் பொக்கிஷத்தில், எகிப்தின் ராஜாவாக போகிற சந்தோஷத்தில் அவருக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா. அதை விட்டு வந்தார். அதை விட்டு வந்து இப்போ அதை நினைக்காதனால தான் அங்கே போகல. அவர் அதை விட ஒரு கஷ்டமான இடத்துக்கு தான் போனார். தெரியல உங்களுக்கு என்னாச்சு? இப்போ மலையில் யாருமே இல்லை. அந்த மலையில் போய் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். கொஞ்ச காலம் எங்கே இருந்தார்? எகிப்தில் இருந்தார், அரண்மனையில் இருந்தார். இப்போ அந்த முச்செடி தரிசனத்தை பார்க்கும்போது எங்கே இருக்கார் தெரியுமா? அவர் மட்டும் கொஞ்சம் ஆடுகளோட காட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் பாவம் என்கிற சந்தோஷம். அங்கே எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் கிடைக்கும்.
அரண்மனையில் ஒரு அடுத்த ஒரு ராஜாவாக போகிறவருக்கு எவ்வளோ வசதிகள் செய்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நம்ம அங்கே வாசிக்க முடியும். அவர் எல்லாத்துலேயும் என்ன செய்தார்? ஆமாம், நல்ல ஒரு அவருக்கு கல்வி கிடைத்தது, நல்ல நிறைய விஷயங்களில் ப்ராக்டிஸ் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அவர் ரொம்ப எல்லாத்துலேயும் அவர் வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசே இது எல்லாம் விட்டுட்டு என்ன செய்து விட்டார்? அதெல்லாம் வேண்டாம், இதனால் வர்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம் வேண்டாம் என்று விட்டு வந்தார். இப்போ அங்கே நம்ம வாசிக்க முடியும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க அவர் அதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்லா இருந்திருக்கலாம், சுகமா இருந்திருக்கலாம், யார் கேட்க போறா? ஒன்றும் இல்லை. ஆனால் விட்டு வந்துட்டாரு, திரும்ப அங்கே போகலை. அவருக்கு என்னன்னா அதை விட இந்த துன்பத்தை அனுபவிப்பார். நல்ல கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த பாவத்தினாலே அநேக சந்தோஷங்கள் உண்டு, பாவத்தினாலே அநேக சிற்றின்பங்கள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இருந்தது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு தான் இப்போ எதுக்குள்ளே வந்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையின் பகுதியிலே, இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்வின் பகுதியிலே இது சுகமாக இருக்காது. பாவத்தில் வருகிற சந்தோஷத்தை போல சில காரியங்கள்லாம் சுகமாக இருக்காது, நிந்தையாக தான் இருக்கும், கொஞ்சம் துன்பமாக தான் இருக்கும். ஒரு பாவத்தில் ஈடுபடுவது என்பது சாதாரணமான விஷயம். அந்த பாவத்தில் வருகிற சிற்றின்பங்களும் சின்ன சின்ன சந்தோஷங்களும் அது சீக்கிரம் கிடைச்சிடும். ஆனால் ஆண்டவரை அந்த காரியங்களை விட்டு, அந்த பாவ சந்தோஷம் அதனால் வருகிறதான அந்த காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் வருவது என்பது கொஞ்சம் எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். ஆனாலும் அங்கே போகிறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, திரும்ப நினைவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமாகிய நாம் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே என்ன வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அரண்மனை இல்லை காடு வந்தாலும் சரி, காட்டின் வாழ்க்கை, ஆட்டின் பின்னான வாழ்க்கை, காட்டின் உள்ளான வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் மோசேயின் வாழ்க்கை. அங்கே அப்படியே போய் கையை அரண்மனையிலேருந்து இப்படி கை நீட்டினான்னா 10 பேர் தண்ணி கொடுத்துருப்பான் குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா போதும். எதுக்கு பார்க்குறீங்க, சாப்பாடு வேணுமா? ஒரு ராஜகுமாரத்தினால் வளர்க்கப்பட்ட பையனுக்கு எவ்வளோ வசதிகள் இருந்திருக்கும், கவனிங்க. இப்போ என்ன செய்கிறாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார், மாமாவோட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். இப்போ கையை நீட்டினாலும் ஒன்றும் கிடைக்காது, காலை நீட்டினாலும் ஒன்றும் கிடைக்காது, பார்க்குறக்கே ஆள் கிடையாது. எங்கே? அந்த மலைங்காட்டில். அல்லேலூயா. ஆனாலும் அவர் ஒரு நாள் கூட சிலர்லாம் என்ன நினைப்பாங்க, இங்கே கஷ்டப்படுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், தமிழ்நாட்டுக்கே போயிடலாம் ஐயா அப்படின்னு நினைப்பாங்க, உலகத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஒரு நிந்தையா? இல்லை, ரட்சிப்பு, நாம் பெற்ற ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்குங்க, சிற்றின்பம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் எல்லாம் நல்லா ஜாலியாக கழிச்சு ஆடி ஓடி, வாலிபர்கள்லாம் கவனிங்க, சின்ன பிள்ளைகள்லாம் கவனிங்க. ஐயோ எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்களே, 7 மணிக்கு அடித்து எழுப்பி இங்கே கொண்டு உட்கார வச்சுருக்காங்களே, அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக தூங்குத, வீட்டில் 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் தெரிந்தெடுத்த இந்த காரியம் உங்களுக்கு இப்போ துன்பமாய் இருந்தாலும் துக்கமாய் இருந்தாலும் அதுதான் நித்தியம். ஆமென். அல்லேலூயா.
நினைக்கக்கூடாது, அதை நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு நாளும் அதை நினைக்கக்கூடாது. விட்டு வந்தவைகள் விட்டு வந்தவைகளாகவே இருக்கட்டும். சரி, அடுத்தது பாருங்க, எலிசாவை குறித்து அடுத்த நபரை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 19:19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், பாருங்க, நல்லா கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்க்கிறார். அவர் அந்த நேரத்தில் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கார். அங்க போய் அவர் என்ன செய்கிறார்? அவன் மேல் தன் சால்வையை போட்டான். யார் மேல சால்வையை போட்டது? இது நல்லா கவனிக்கணும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எலிசாவின் மேலே. ஆமா, ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். எலிசாவின் மேலே எலியா தன்னுடைய சால்வையை போட்டான். உடனே எலியாவின் இந்த செயலை பார்த்து எலிசா என்ன செய்கிறார்? அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, நல்ல கவனிங்க, மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் ஐயா எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே எலியாவும் அனுமதி கொடுத்துட்றார். சரிப்பா போயிட்டு வான்னு. ஆனா இந்த எலிசா செய்த செயல் என்ன தெரியுமா? அப்பாட்டையும் அம்மாட்டையும் போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லலை. அடுத்த வசனத்துல சொல்லி இருக்குது. இப்ப அங்க என்ன செஞ்சாச்சு? அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து, அந்த ஏர் மாடு இருக்குல்ல, ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல, ஏர்னா தெரியல, கலப்பை நிலத்தை உழுகிற அந்த வேலை அங்க நடக்குது. நம்மள 2 மாடு பூட்டி உழுகிறத பார்த்துருக்கோம். இங்கே அங்கே 12ஆம் ஏரை அவர் ஓட்டி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நல்ல ஒரு விவசாய நிலத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சால்வை யார் மேலே விழுகுது? இங்கே கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. எலியா எலிசாவின் மேலே சால்வையை போட்டார். நடந்தது என்ன? உடனே எலியா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு, ஐயா நீங்கள் சால்வையை போட்டீங்க, நான் உங்கள் பின்னாடி வருவேன், நாங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வரல. என்ன செஞ்சிட்டாரு? மாடை பிடிச்சாரு, ஏரை உடைச்சாரு, மாடை பலி செலுத்தினார். ஏரின் மரமுட்டுகளால், அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன செய்துட்டாருன்னா, அந்த சால்வை விழுந்த நோக்கம் என்ன? ஏன் என் மேல சால்வையை போட்டு போறாரு இந்த தீர்க்கதரிசி எலியா? அப்ப அதெல்லாம் விட்டுட்டு, எதை? ஏரையும் விட்டு, ஏர் மாடுகளையும் விட்டு, இப்ப என்ன செய்தாச்சு? சால்வை போடப்பட்ட இடத்திற்கு நேராய் புறப்பட்டாச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவர் அந்த சால்வையை கடைசியில் பிடிச்சாரா இல்லையா? எலியாவை பின்னாடி வந்து அவரோட எண்ணமெல்லாம் என்னதான்? என் மேல விழுந்த சால்வைய என்ன செய்யணும்? ஆமா, அதுக்கு பேரு தான் என்னது? எலியா கேட்குறாரு, ஏப்பா பின்னாடியே வந்துருக்கே, உனக்கு என்ன வேணும்? அவர் என்ன வேணும்னு கேட்டாரு. மறுபடியும் 2 மாடு வாங்கி கொடுத்தீங்களா, நான் என்ன பண்ணிக்கிடுவேன்?
நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். இப்போ நீங்கள் போகிறீங்க, மறுபடியும் 2 மாடு வாங்கி கொடுத்தீங்களா, நான் எல்லாம் செஞ்சுக்குவேன், எங்காவது ஏறு ஓட்டி பொழைச்சிக்குவேன்னு சொல்லலை ஐயா. அந்த சால்வையில் இருக்குது ஐயா அபிஷேகம். அந்த அபிஷேகம் 2 மடங்கு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, விட்டு வந்தவைகளின் எண்ணம் அவருக்கு இல்லை. அது மொத்தத்தில் எல்லாத்தையும் அங்கே அடித்து உடைச்சாச்சு. மாடை பிரியாணி போட்டாச்சு. அந்த மரமுட்டுகளை, அந்த ஏறு முட்டுகளை எல்லாம் என்ன செஞ்சாச்சு, பிரியாணிக்கு விறகா வச்சாச்சு. சாப்டர் க்ளோஸ். இப்போ ஆள் எதுக்குள்ளே வந்தாச்சு, அபிஷேகத்திற்குள்ளாய் வந்தாச்சு. ஹல்லேலூயா. அபிஷேகத்திற்குள்ளாய் வந்தாச்சு. சரீரம் சுட்டரிக்கப்பட்டது, சால்வே விழுந்தது. அபிஷேகம், அபிஷேகம். இப்ப இவருடைய எண்ணமெல்லாம் எங்கடா, விட்டு வந்த மாட்டிலே இல்லை, சரீரத்தின் மேல் அல்ல, ஏர்ல இல்லை. இப்ப எல்லாம் என்னது, நான் இப்ப பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காட்டிலும் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, விட்டு வந்தவைகளை அவர் நோக்கவில்லை. இதுல இந்த எலிசாவின் இந்த செயல் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது? நமக்குள்ளே ஒரு அபிஷேகம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அதை டபுள் ஆக்க, அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பாக்கணும். அதனால தான் நான் வர்றேன். திரும்ப போய் மாட பிடிக்கிறதல்ல, திரும்ப போய் ஏற பிடிக்கிறதல்ல, அபிஷேகத்திலிருந்து பின்வாங்கி போவதல்ல. எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் அன்னைக்கு போடப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு அபிஷேகம் போடப்பட்டதா, அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பாக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பல பேர் பல விதமா சொல்றாங்க. இந்த எலிசாவை பார்த்து இவர் எலியாவை பின்பற்றி ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்காரு. கடைசியில் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. அதெல்லாம் அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. எலியாவும் விட்ட மாதிரி இல்லை. என்னை ஆண்டவர் அங்கே போக சொல்றார், இங்கே போக சொல்றாரு. எங்கே போனாலும் சரியா, நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டையோ ஏறையோ பிடிக்க போக மாட்டேன். இந்த சால்வை தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை மல்டிப்ளை பண்ண முடியுமா, அதை ரெட்டிப்பாக்க முடியுமா அப்படின்னு தான் பார்த்து போகணுமே ஒழிய அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. அதைத்தான் இங்கே எலிசாவின் வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். அது அவருடைய அந்த விட்டு வந்த அனுபவம் நமக்கு வேறுபாட்டை காண்பிக்கிறது. மோசேயை பார்த்தோம். அவருடைய அந்த விட்டு வந்த வாழ்க்கை என்பது நமக்கு ரட்சிப்பை காண்பிக்கிறது. இங்கே இப்ப யாரை பார்த்தோம்? எலிசாவை அவர் விட்டு வந்த அந்த வாழ்க்கையின் அனுபவம் அபிஷேகத்தை காண்பிக்கிறார். அப்போ ரட்சிப்பு, அபிஷேகம், வேறுபாட்டின் வாழ்க்கை இதுக்குள்ள வந்தாச்சுன்னா நாம என்ன செய்யக்கூடாது, திரும்ப அந்த விட்டு வந்ததுக்குள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு ஆளை கூட உங்களுக்கு சொல்றேன். உரியா என்கிறதான ஒரு மனிதன் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சாதாரண யுத்த வீரன், யுத்தத்துக்கு போன சாதாரண ஒரு ஆளு. 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 10, 11 வாசிங்க. உரியா
தன் வீட்டிற்கு போகவில்லை என்று உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, தாவீது ஒரு ராஜா சொல்றாரு, உரியாவை பார்த்து சொல்றாரு, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாது. ஏன்பா நீ வந்து அங்க யுத்த காலத்துல இருந்த, இப்ப வந்திருக்கிற, நீ ஏன் வீட்டுக்கு போகாம அரண்மனையிலே இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். உரியா அதுக்கு பதில் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, கவனிங்க. உரியா தாவீதை பார்த்து சொல்லுகிறார், பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி. என்னவா முதல்ல என்ன சொல்றாரு, என்ன இருக்குது அங்க, பெட்டி எங்க இருக்குது, எங்க இருக்கு, யுத்த களத்துல பெட்டி இருக்கு, கூடாரத்துல இருக்கு, பாளையம் இறங்கின இடத்துல இருக்கு. என்ன பெட்டி அது, உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த உரியாவுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா, இந்த பெட்டியோட எங்க போனாங்க, இவங்க யுத்தத்திற்கு போயிருக்காங்க. இப்ப ராஜாவுடைய அழைப்பின் நிமித்தமாக, அதுக்கு முன்னாடி இங்க ராஜா சில வேலைகள்லாம் பண்ணிட்டார், அதை சமாளிக்கிறதுக்கு தான் இவர் வர சொல்லியிருக்கார். நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சா தெரியும். இப்போ வீட்டுக்கு போயாங்கிறாரு உரியாவை பார்த்து. உரியா சொல்றாரு, ஐயா பெட்டி எங்க இருக்கு, யுத்த காலத்துல இருக்கு, அது அங்க இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டுக்கு போறது. அங்க பின்னாடி வர்ற வசனத்துல சொல்றாரு, நான் சாப்பிடவோ குடிக்கவோ மனைவியோட சந்தோஷமா இருக்கவோ இந்த உடன்படிக்கை பெட்டியை அங்க விட்டுட்டு நான் இங்க எப்படி போக முடியும், போக மாட்டேன். அந்த நினைப்பு அவருக்குள்ள இல்லை. அதனாலதான் அரண்மனையிலேயே இருந்தார், வீட்டுக்கு போகல. திரும்பவும் யுத்த காலத்திற்கு போனார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை, ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை விட்டு பின்வாங்காதே. ஆமென். ஹல்லேலூயா. நாம ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையில முக்கியமான ஒண்ணு என்னது, ஞானஸ்நான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஞானஸ்நான உடன்படிக்கை எல்லாருக்கும் தெரியல. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம், அறிக்கை இடுகிறோம். உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போதகர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு பாருங்க, அதுதான் உடன்படிக்கை. நான் கர்த்தருக்காக வாழ்வேன், பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்வேன். உடன்படிக்கை, ஒப்பந்தம், இன்னும் பல காரியங்கள் அதற்கு உள்ளடக்கி இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை அங்க இருக்கும்போது நான் அதை விட்டு விட்டு எப்படி என் வீட்டிற்கு போவேன், அந்த நினைப்பு அவருக்கு இல்லை. அவருடைய நினைப்பெல்லாம் எங்கதான் இருக்கு, உடன்படிக்கையிலே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதை விட்டு அவர் பின்வாங்கவில்லை. அந்த பெட்டியின் எண்ணத்தில் இருந்தவர் பின்வாங்கவில்லை. நாமளும் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும், ராஜாவே சொன்னாலும் சரி, நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படிதான் இருக்கணும், நான் உடன்படிக்கை பண்ணினவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன், அங்கதான் என்னுடைய எண்ணம். அதை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவர் அங்கே தான் போனார். அவருடைய எண்ணமெல்லாம் அது மேலதான் இருந்தது. அப்போ நம்ம இப்படி ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையில பின்வாங்காதவர்களாய், குறிப்பாக ஞானஸ்நானம் என்கிறதான அந்த உடன்படிக்கையில பின்வாங்காதவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்வழிக்க கூடாது. அன்னைக்கு என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினோம், அன்னைக்கு ஆண்டவரும் நாம என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டோம், ஞானஸ்நான வாழ்க்கைக்கு பிறகு இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவரோட உடன்படிக்கை பண்ணீங்கல்ல, அதை விட்டு பின்னாடி வரக்கூடாது. வீட்டுக்கு போயிடக்கூடாது, சாப்பிட போயிடக்கூடாது, குடிக்க போயிடக்கூடாது, சந்தோஷமா இருக்க போயிடக்கூடாது. அதுதான் சொல்லி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இது இந்த உடன்படிக்கை சத்தியத்தை இந்த உரியாவின் பின்வாங்காத அனுபவம் நமக்கு சொல்லி தருது. சரி, அடுத்தது இன்னொரு ஆளை உங்களுக்கு சொல்றேன். இப்படி வரிசையா வந்துட்டே இருக்க. முதல்ல யார சொன்னேன்,
ஆபிரகாம். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? வேறுபாட்டிற்கு. அடுத்தது யாரை சொன்னேன்? மோசே பாவத்திலிருந்து ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறார், அவர் பின்வாங்காத அனுபவம். அடுத்து யாரை சொன்னேன்? எலிசா, அவங்க எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? ஆமா, விட்டு வந்ததை விட்டு பின்வாங்காததற்கு அபிஷேகம், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெற வேண்டும் தான் இருந்தார். சரி, இப்ப யாரை பத்தி சொன்னேன்? உரியா, செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்க கூடாதுன்னு உறுதியா இருக்கிறார். அடுத்தது ரூத் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது ரூத் சொல்றாங்க, வாசிக்கலாம். அவங்க மாமியாரை பார்த்து சொல்றாங்க பாருங்க, நீர் மரணமடையும் இடத்தில், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென், அல்லேலூயா. இங்க ரூத் சொன்னது நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நகோமி வேற ஊருக்காரங்க, இவங்க இருந்த அந்த பெத்லஹேமில் பஞ்சம் வந்துருச்சுன்னு மோவாப் தேசத்துக்கு போனாங்க. போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நகோமியுடைய கணவர் இறந்து போனார். நகோமிக்கு 2 பையன்மார் இருந்தாங்க, 2 ஆண் மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மோவாப்பில் தான் திருமணம் ஆயிருந்து. நகோமியோட கணவரே இறந்துட்டாரு, 2 பசங்களே இறந்துட்டாங்க. இப்போ 2 மருமக்கள் மாத்திரம் இருக்காங்க. மூத்த மருமக பேர் என்னது? ஓர்பால். 2வது மருமக தான் இந்த ரூத்து. இப்போ இந்த மாமியார் வந்து, நான் அந்த மோவாப் தேசத்தில் வந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால் நான் திரும்ப எங்கே போக போகிறேன்? பெத்லஹேமுக்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, ஏன்னா இவங்க 2 பேரும் எந்த ஊருக்காரங்க? ஆமாம், நீங்கள் என் பின்னாடி வர வேண்டாம், என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இனி என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஊர்லேயே இருந்து நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளைங்க. அந்த மாதிரி இப்படி தான் வசனம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இனி ஏதாவது ஒரு கல்யாணம் பார்த்து பண்ணி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருங்க. மருமக்களே, ஏதாவது ஒரு கல்யாணம் பார்த்து பண்ணி அவங்களே உடனே நீங்கள் நல்லா இருங்க. நான் வந்தேன், என் கணவனும் போயிட்டாரு, என் 2 ஆண் பிள்ளைகளும் போயிட்டாங்க. உங்களை நானே இப்போ ஒரு விதவையாக இருக்கிறேன், உங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே பெத்லஹேமில் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? போங்கன்ன உடனேயே இந்த மூத்த மருமக ஒரே சத்தம் போட்டு அழுது, ஒரு முத்தமும் போட்டு சத்தமும் போட்டு முத்தமும் போட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? ஆமாம், மாமியார் சொல்லுக்கு அழகாய் கீழ்ப்படிந்த யாரு? ஓர்பால். அல்லேலூயா. சிலருக்கு மாமியார் என்னவுன்னா தான் கண்ணெல்லாம் உருளுது. சரி, கவனிங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூத்து சொன்னாங்க, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட நான் செத்தாலும் என்னங்க தான் போய் சாவேன், மாமியார் எங்கே சாகுதோ அங்கே தான் சாவேன். இந்த நகோமி ரூத்தும் மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாமியார் மருமகளும் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. சரி, பாருங்க, அருமையாய் வாழ்ந்தவர்கள். அந்த அந்த பின்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அந்த மாமியாரை பார்த்து இந்த அம்மா சொல்கிறாங்க, ரூத்து சொன்னதில் அந்த அந்த கன்க்ளூஷனை தான் நம்ம படித்தோம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்தால் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் நம்ம என்ன செய்யாது, பிரிக்காது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெரியும். அப்போது நல்லா கவனிங்க, இங்கே என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிற சத்தியம், அவங்க மோவாப்ல இருந்து இப்போ யாரோட, எந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க? நகோமி என்கிற ஒரு குடும்பத்தோட ஐக்கியப்பட்டார்.
அல்லேலூயா. இப்போ அவங்க முதல்ல இருந்தது மோவாபிய ஸ்திரியாய், மோவாபிய பெண்ணாய் இருந்தாங்க. ஆனா இந்த நகோமியின் மகனை கல்யாணம் பண்ணின பிறகு இவங்க ஒரு இந்த பெத்லேகேம், எருசலேம், தேவஜனங்கள் என்கிறதான அந்த குடும்பத்தில் இப்போ என்னவாயிட்டாங்க? ஐக்கியமாகிவிட்டார்கள். இங்க வந்த பிறகு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, எங்க வந்த பிறகு இந்த ஐக்கியத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள வந்த பிறகு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நான் இனி எங்க போக மாட்டேன்? மோவாபுக்கு போக மாட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு? ஒரு ஆள் போயிடுச்சு, அப்படி ஒவ்வொரு ஆள் போகும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். அதைத்தான், ஏன்னா எனக்கு அந்த நினைப்பு இல்லை. எனக்கு மோவாபுக்கு அந்த ஓர்பாலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படா மாமியார் வாயை திறந்து ஊருக்கு வேற போகிறேன்னு சொல்லுது, எப்படி கூட போகுது? இவ்வளோ நாள் வீட்டுக்காரர் இருந்தார், அவரும் போயிட்டார். இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறேங்குது? ஊருக்கு போகிறேங்குது. எந்த ஊருக்கு? பெத்லகேமுக்கு போகிறேங்குது. இந்த குடும்பத்தோடு நம்ம இருந்தால் இனி நம்ம பிழைக்க முடியாது, நமக்கு பிழைப்ப நம்ம தேடிக்கணும்னு சொல்லி எப்போ மாமியார் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்துக்கிறா. இந்த ஓர்பால் சொன்ன உடனே ஒரு அழுகையை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டா? போயிட்டான். அல்லேலூயா. ரூத்து சொல்லிட்டாங்க, அந்த வேலையே ஆகாது, இந்த பேச்சே ஆகாது. எனக்கு அந்த நினைப்பே இல்லை. அங்கே போகணும்னு, அங்கே போகணுங்கிறத விட இதை விட்டு போகணுங்கிற நினைப்பே இல்லை எனக்கு. அல்லேலூயா. பாருங்க, அந்த ரூத்தின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெண் இந்த வம்சத்திலே, இயேசுவின் வரலாறின் வம்சத்திலே எங்கேயோ இருந்து வந்த இந்த மோவாபிய ஸ்திரீ இணைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இணைக்கப்படுகிறார். காரணம் என்ன? அந்த குடும்பத்தோடு உள்ள ஐக்கியம். இன்றைக்கு நம்ம இந்த சபையோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், சபை மக்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அதுதான் ஐக்கியம், அதுதான் குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், இயேசுவின் குடும்பம். இங்கே வந்தாச்சு. அதனால் இந்த ஐக்கியத்தை விட்டு நாம் இன்னும் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சொல்லலாம், நகோமி மாதிரி பொறுப்பானவர்கள் சொல்லலாம், நீங்கள் அங்கங்கே போய் என்ன செய்து கொள்ளுங்கள். இல்லை 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 இல்லை, அங்கே போக மாட்டோம். மரணமே அன்றி இந்த ஐக்கியத்திலிருந்து எங்களை ஒன்றும் பிரிக்காது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், ஆவிக்குரிய சபையோடு உள்ள ஐக்கியம், அதான் இங்கே வெளிப்படுத்துகிற சத்தியம். அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ரூத்தின் வாழ்க்கையில் இருந்து வருவது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தோடு, ரூத்தின் குடும்பத்தோடு இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தின் நினைவு இல்லை. இப்போ நினைவு இருந்தப்போ இருந்திருப்பாங்க ஒரு பாலம். சரி, கடைசியாக ஒன்று, பேதுருவை பற்றி புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 67 ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாம் சொன்னாங்க, 67 68 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கேட்குறாரு, ஏப்பா எல்லாரும் போகிறாங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? சீமோன் ஒரே வார்த்தை சொன்னார். பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கேயா போவோம்? அல்லேலூயா. இவங்க ஏன் தெரியுமா போனாங்க? இந்த போன கேஸுகள்லாம் ஏன் தெரியுமா போச்சு இயேசுவை விட்டு? முன்னாடி வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இவர் அழகாக பேசிக்கிட்டு இருந்தார், 5,000 பேருக்கு கொடுத்தாரு, 2 மீனையும் கொடுத்தாரு, நல்லா சாப்பிட வச்சார்,
கண்ணு தெரியலைன்னா கண்ணு தெரிய வச்சாரு, காலு நடக்கலைன்னா நடக்க வச்சாரு. இப்போ பொசுக்குன்னு ஒரு உபதேசத்தை கொடுத்து நம்மளை லோடு பண்ணுறாரு. கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பகுதியை வாசித்தீங்கன்னா தெரியும். அதே அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க சொன்னாங்களாம், இந்த உபதேசம் எது எத்தனாவது வசனம்? அது அந்த 6ஆம் அதிகாரத்துல தான். அவருடைய சீஷரில் அநேகர். எத்தனாவது வசனம்? 60. 60வது வசனம். கவனிங்க. அவருடைய சீஷரில் அநேகர். ஏன் இவங்க போனாங்க? ரீசன் அங்க சொல்லி இருப்பாருங்க. அநேகர் இவைகளை கேட்டபொழுது இவைகளை கேட்டபோது இயேசுவின் உபதேசங்களை கேட்டபோது. இது கடினமான உபதேசம். என்ன உபதேசம்? கடினமான உபதேசம். இது நமக்கு ஒத்து வராது. யார் இதை கேட்பார்கள் என்று. யார் எதை கேட்பா? இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. உபதேசம் சொன்னா என்னவாயிருது? கடினமாக. யார் இதை கேட்பா? யார் இப்படி நடப்பா? யார் இப்படி செய்வா? வெள்ளை சட்டை இப்போ யார் போடுவா? நகையெல்லாம் இப்போ யாரு கழட்டி போடுவா? இப்படி தான் போயிட்டு இருக்குது. யார் இதை கேட்பா? சொல்கிறாங்களா? சொல்லியா விட்டுட்டு அப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இடத்துக்கு என்ன செஞ்சிட்றாங்க? போயிடுறாங்க. கடினமான உபதேசம். பேதுரு சொன்னார், ஐயா உபதேசம் உங்ககிட்ட இருக்குது, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் உபதேசத்தில் நிலைத்திருப்பது. உபதேசத்தில் நம்ம ஒரு உபதேசத்துக்குள்ளே வந்துட்டோம், நம்ம ஒரு சத்தியத்தை பிடிச்சி நிற்கிறோம். உண்மையான உபதேசம், உண்மையான சத்தியம் அதில் வந்தாச்சு. அதில் கடினமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, அதில் நிற்கணும். அதான் வசனத்தில் நிற்பது, அப்போஸ்தல உபதேசத்தில் நிற்பது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நேரமானபடினாலே வார்த்தைகளை சுருக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாரும் சேர்ந்து Glory to God. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆண்டவரை நோக்கி பார்த்தவரா, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மோசேயை போல, ஆமென், ஒரு எலிசாவை போல, ஒரு உரியாவை போல, ரூத்துவை போல, ஒரு பேதுருவை போல நான் விட்டு வந்தவைகளை நோக்கி பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் விட்டு வந்தவைகளை குறித்ததான நினைவுகள் என்னில் இல்லை. வேறுபாட்டில் நிலைத்திருப்பது, ரட்சிப்பில் நிலைத்திருப்பது, அபிஷேகத்தில் நிலைத்திருப்பது, உடன்படிக்கையில் நிலைத்திருப்பது, சபை ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவரோடு உறவாடுதல் என்கிறதான ஜெபத்திலே உறுதியாயிருக்க, உறுதியாயிருக்க, எல்லாவற்றுக்கும் மகுடமாக இவை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள
ஆண்டவரோடு உறவாடுகிற ஜெபத்திலே உறுதியாயிருக்க. ஜீசஸ் ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். தேவஜனமே, ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பின்னோக்க மாட்டேன், பின்னாடி வைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஞானஸ்நானம் பெற்ற போது எப்படி இருந்தது, அபிஷேகம் பெற்ற போது எப்படி இருந்தது, எவ்வளோ ஒரு சந்தோஷம். தேங்க்யூ லார்ட். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர், ஆராதிக்க உதவி செய்தீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். எங்கள் மேல் உங்கள் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அந்த எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. விட்டு வந்தவைகளை ஆண்டவரே தேடி செல்லாதபடிக்கு, விட்டு வந்தவைகளுக்கு பின்வாங்காதபடிக்கு நாங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியங்களிலே ஆண்டவரே உறுதியாய் நின்று இயேசுவை பின்தொடர, பரமதேசத்தை அடைய அனைவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீரா. வல்லக்கரத்திலே தருகிறோம். தேவநாம மகிமைப்படட்டும். நல்ல சுகம்பலன் தாங்கப்பா. உடைய சமூகத்திலேருந்து உங்கள் பிள்ளைங்க புறப்பட்டு போகும்போது ஆண்டவரே பா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் இதுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, தேவைகள் சந்திக்கப்படும். என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலேருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் துணையாயிருந்து ஆமென் கரம் பிடித்து நடத்துகிறவராயிருந்து நாள் முழுவதும் நடத்தும், இந்த வாரம் முழுவதும் நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலர் சுகவீனப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். கிருபை இருப்பதா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.